ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு குர்த்தி தான். இந்த குர்த்தி வந்து ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்லேயே இருந்துச்சு. அதை வாங்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற பொருள்லாம் தேவைப்பட்டனால அதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு சரி அது அப்புறமா வாங்கிக்கலான்னு. பட் ஃபைனலாக இந்த குர்த்தியை வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கும் வந்துடுச்சு. இப்போ நம்ம அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி வந்து ஒரு மாதிரி லேவண்டர் கலரில் இருக்கும். லைட் கலர், ரொம்ப லைட் கிடையாது. ஆனால் கிளாத் சூப்பராக இருக்குது. பார்த்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த இதில் எப்படி நான் இந்த குர்த்தியை நான் ஃபைண்ட் பண்ணேன்னா, நம்ம மீஷோவில் வந்து மீஷோலேருந்து தான் வாங்கினேன். இதை எப்படின்னா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து அடிக்கடிக்கு வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சு. இது என்ன இப்படி நம்மளுக்கு எப்படியுமே நம்ம ஏதாவது ஒரு சர்ச் பண்ணால் அது ரிலேட்டடாகவே வந்துக்கிட்டே இருக்குமா. சரி இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படி சொல்லி பார்க்கும்போது தான் நிறைய பேர் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. சூப்பராகவும் இருக்குது. எம்ப்ராய்டரி ஒர்க்கு, பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனும் நல்லா இருந்துச்சு. அப்படியே வி ஷேப் மாதிரி நெக்கில் அந்த கொஞ்சமாக வந்து வி ஷேப் மாதிரி ரவுண்ட்லேயே வந்து வி ஷேப் கட் பண்ணுற மாதிரி நெக் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. சரி நம்ம இதை ஆர்டர் பண்ணி வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி வேறு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. வாங்கவே முடியல. சரி ஃபைனலாக வாங்கிடலான்ட்டு வாங்கியாச்சு. சரி போட்டு பார்க்கலான்னா சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாகவும் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து எக்ஸல் சைஸ் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி, ரொம்ப டைட்டாக இருந்தால் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸல் சைஸ் வாங்கியிருந்தேன். கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது நல்லாவே இருக்குது. குர்த்தி சாஃப்டாக இருக்குது. காட்டன் தான் இது. ஃபேப்ரிக்கும் நல்ல ஃபேப்ரிக் தான். இன்னும் வாஷ் பண்ணி அதை வந்து கலர் போகிறது வந்து எதுவுமே இல்லை. அந்த மாதிரி பார்க்கல நான். ஃபுல்லாகவே போகல. நார்மல் வாட்டர் மாதிரி தான். நம்ம வாஷ் பண்ணால் எப்படி நார்மல் வாட்டர் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கலர் போகிற மாதிரிலாம் இல்லை. அதுவும் நல்லா தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில், அது சொல்லணுன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. இப்போயும் ட்ரெண்டிங்கில் இருக்கானான்னு தெரியல. நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பார்க்க முடில. மற்ற வேலைஸில் இருந்தனால வீடியோவும் போட முடில. கொஞ்ச நாளாகவே இது பண்ணவும் முடியல. அப்படியே வாங்கி வச்சது. அதுக்கப்புறம் அன்பாக்சிங் வீடியோ எடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம போடவும் முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அன்பாக்சிங் வீடியோ போட போகிறோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே அயர்ன் பண்ணி பர்ஃபெக்டாக அப்படியே ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதோ, ஒரு காலேஜுக்கு போகிறதோ, இல்லை ஒரு அவுட்டிங் போடுற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி தான் த்ரெட்டில் அந்த பண்ணியிருந்தாங்க. பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அது ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஹிப் சைடில் வரும். மேலே கையிலேருந்து கீழே ஹிப் சைடு மாதிரி வரும். அதையும் இல்லாமல் ஃபுல்லாக ஒர்க் மாதிரி தான். ஃபுல்லாக அந்த டிசைனே தான் ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஜாயின் பண்ணி லீஃப் போட்டால் அப்படி இருக்கும். அதேமாதிரி கையிலையும் அந்த டிசைனு ஃபுல்லாகவே. சில இடம்லாம் அந்த த்ரெட்டு கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கோம். அது ஒர்க் பண்ணும்போது அது மாதிரி இருக்கும். அது கட் பண்ணி விட்டால் சரியாக போய்டும். மற்றபடிக்கலாம் அதே மாதிரி கீழே நம்ம கால்கிட்ட வர அந்த ஃபுல்லாகவே ஒரு லீஃப் இதுதான் டிசைன் தான். அது ரொம்ப நல்லா இருந்தது. 3/4 ஹேண்டு தான். ஃபுல் ஹேண்ட் கிடையாது. 3/4 தான். சூப்பராக இருந்துச்சு. நெக்லேயும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக அது வேறு டிசைனே கிடையாது. ஃபுல்லாகவே அதே டிசைனை வச்சு சூப்பராக போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அது பார்க்க. வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வியர் பண்ண ஃபோட்டோ வந்து அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். நான் எடுக்காமல் போயிட்டேன் வியர் பண்ண ஃபோட்டோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.